ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ அப்படின்ற கோர்ஸை கமல் சார் வந்து 45 நாட்கள் வந்து அட்வான்ஸ்டான ஒரு கோர்ஸ் வந்து கற்றுக்கிட்டு போகிறாரு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இதை 4 வருடங்கள் முன்னாடி கமல் சார் வந்து பேசியிருக்கார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஸோ அன்றே கணித்த ஆண்டவர் தீர்க்கதரிசி கமலஹாசன் அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப்பிக்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி கமல் சார் வந்து நீங்கள் ஒரு கனவு காண்றீங்க அப்படின்னா அந்த கனவில் நீங்கள் என்னென்னலாம் செய்ய முடியும், அந்த கனவை எப்படிலாம் ரியலிஸ்டிக்காக கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுல ஏஐ அப்படின்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி, அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி வேறு லெவலில் பின்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் கற்பனையில் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபேஸையும் நீங்கள் வந்து அதில் வர்ற மாதிரி பண்ணலாம். அதற்கு டெக்னாலஜி வந்து வரப்போகுது. ஸோ அப்படின்றத 4 வருடங்கள் முன்னாடி ஒரு மேடையில் வந்து கமல் சார் வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களிலும் கமல் சார் முன்னோடியாக இருக்கார் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ ரீசெண்டாக தக் லைஃப்பில் லென்சஸ் அது வந்து பாலிவுட்டில் கூட வந்து விசாரித்தாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ஆங்கிள்லேருந்தே நம்ம யோசிக்கும் பொழுது கமல் சாருடைய நாலேஜ் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய லெவலில் இருக்குது அப்படிங்கிறது இதன் மூலமாக நம்ம தெரியணுன்ற அவசியம் கிடையாது. இருந்தாலும் எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் நீங்கள் முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாதுங்க கமல் சார் மாதிரி. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் வந்து அவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு சிறு துளி அப்படின்றது தான் கண்டிப்பாக வந்து இந்த ஏஐ பற்றி கமல் சார் வந்து 4 வருஷம் முன்னாடி பேசினது அப்படின்ற மாதிரி விமர்சகர்கள் எல்லாருமே வந்து பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. இந்த ஆள் நிஜமாகவே வந்து பார்த்தோன்னா மண்டக்காரன் தாண்டா அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து பயங்கரமாக புகழாரம் சூட்டியுள்ளார்கள் கமல் சார் பண்ணுறதை பார்த்து அப்படிங்கிறது தான். அடுத்து இந்த அரவிந்த் சாமி அவர்கள் லேட்டஸ்ட்டாக கொடுத்த பேட்டியில் ஃபேன் அப்படின்றதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு அர்த்தம் வந்து சொல்லியிருப்பார். அதாவது உங்களுடைய பொண்ணோ பையனையோ நான் யாருக்காவது ஃபேனாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்கல்ல. அப்போது இப்போ விஜயாக இருக்கட்டும், அஜித்தாக இருக்கட்டும், இல்லை அரவிந்த் சாமியாக இருக்கட்டும், நான் வந்து என்னுடைய ஃபேனாக ஒருத்தன் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி நான் அக்செப்ட் பண்ணுவேன்? என் பையனை அக்செப்ட் பண்ண மாட்டேன்றேன், அப்போ ஊராம் பையன் நான் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் வந்து பேசியிருந்தார். ஆனால் அரவிந்த் சாமி பேசுகிறதுக்கு முன்னாடியே முதலில் இதை வந்து பார்த்திங்கன்னா நல்வழிப்படுத்தினது அவர் ரசிகர்களை கமல் சார் தான். ஏன்னா ஹாஸ்பிட்டலில் போய் ரத்த தானம் பண்ணுங்கள், உடல் தானம் பண்ணுங்கள், கண் தானம் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள், புக்ஸ் கொடுங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்வழியில் ரசிகர்களை எடுத்துகிட்டு போய் இதுக்கு பாலாபிஷேகம் பண்ணணும், பட்டாசு போடணும், கற்பூரம் கொளுத்தணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு தவறான இன்ஸ்பிரேஷனும் வந்து கமல் சார் வந்து பண்ணதில்லை. அடுத்து அதை ஃபாலோ பண்ணி அஜித் அவர்கள் ரசிகர் மன்றங்களை கலைத்தார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இதை தான் நான் சொல்லியிருக்கேன். கமல் சார் வந்து முன்னாடி பண்ண விஷயங்கள் எல்லோரும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்நேரத்தில் 90s 80s இருக்கிறவங்கள வாழ்க்கை பல மடங்கு உயர்ந்திருக்கும். பல நேரம் எல்லாருக்குமே வந்து மாறி இருக்கும் அவங்களுடைய நேரம் அப்படிங்கிறது தான். ஸோ இதன் மூலமாக நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அரவிந்த் சாமி இப்போ பேசுனது பெருசாக இருந்தாலும் கமல் சார் எப்பயோ அதற்கு வந்து ஒரு விஷயம் வந்து பேசி வர குட்டி ஸ்டோரி மூலமாக என்ன அப்படின்னா, பாண்டிச்சேரியில் அவர் ரசிகர்களை பார்ப்பதற்கு இந்த ஒலிம்பிக்கில் மரத்தான் எடுத்துகிட்டு வருவாங்கள்ல, தீபம் எடுத்து, அந்த மாதிரி வந்து வீட்டிலே வந்துட்டாங்களாம். கமல் சார் நான் பார்க்கணும் கூட ஓடி வந்தாங்க போல் பாண்டிச்சேரிக்கு. அவர் அங்கே இருந்ததில் அவர் மேலே லைட்டாக வந்து என்ன சிந்திருச்சான். ஆனால் அவர் கொண்டு வந்தவர் மேலே இன்னும் சிந்திருச்சு போல். ஏன்ப்பா இவ்வளோ இது பண்ணி திட்டினாராம் கமல் சார். அப்போ தான் அது என்ன சார் நீங்கள் கேட்க முடியாது சார், அது என்னோடய உரிமை அப்படின்னு சொன்னாங்களாம். ஐயோ என்னடா அது இப்படி பேசிக்கிட்டோமே, நம்ம ஒழுங்காக பேசியிருக்கலாமோ, நம்ம ரசிகர்களை புண்படுத்திட்டோமோ அப்படின்னு நினச்சாராம். அதுக்கடுத்து தான் முடிவு பண்ணாராம், நான் வந்து ரசிகர் மன்றத்தை கலைக்க போகிறேன், நீங்கள் அப்படி ஹெல்ப் பண்ணால் வேறு மாதிரி பண்ணுங்கள், எனக்கான அன்பை நீங்கள் காட்டணும்னா வேறு வழியில் காட்டுங்க, எனக்காக நீங்கள் காட்டாதீங்க அப்படின்றது முதலில் விதை போட்டவர் இந்த இண்டஸ்ட்ரியில் கமலஹாசன் அப்படின்ற ஒரு ஆளுமை தான். அதுக்கடுத்து தான் அந்த அரவிந்த் சாமியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும் இப்போதைக்கு பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. அடுத்து தக் லைஃப் படத்தில் 5 பாடல்கள், அதில் மாண்டேஜ் சாங்கே 3, கமல் சாருக்கு ஒரு சாங்கு, கமல் சாருக்கும் சிம்புவுக்கும் நினைக்கிறேன், அப்புறம் சிம்புக்கு ஒரு சாங்காக மொத்தம். ஸோ மொத்தம் வந்து 5 சாங்கு. மாண்டேஜில் நிறையா போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மூவி வந்து எல்லாமே மேக்ஸிமம் பார்த்த வரைக்குமே நிறைய பேர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்களே ஒருத்தர் வந்து போட்டிருந்தாங்க, அந்த மாதிரி சிம்பு சூப்பராக பண்ணியிருக்காரு, கமல் சார் சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் இதில் என்ன நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னா, மணிரத்னம் படத்தில் பொன்னியின் செல்வனுக்கு அப்புறம் வருது அப்படிங்கிறப்ப அவர் வந்து சங்கர் சார் மாதிரி கொஞ்சம் என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் நீங்கள். ஆனால் அப்படி கிடையாது. சங்கர் சார் வந்து ஒரு கேப் விட்டார் பெருசாக. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறத சும்மாவே நம்ம சோஷியல் மீடியா பில்டப் பண்ணிட்டாங்க. பட் இந்த தக் லைஃப் டீம் அது பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜ் இந்த படத்துக்கு அப்படிங்கிறது தான். இன்னொரு ஒரு சர்ப்ரைஸான கேமியோவும் வந்து உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதற்கு மேலே நம்ம சஸ்பென்ஸ் வந்து இந்த படத்துக்கு வந்து பில்டப் பண்ணணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. ஏன்னா படம் வர அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும். அதே மாதிரி
கமல் சாருக்கு வந்து இந்த பிஆர் டீம் இந்த மாதிரிலாம் வந்து எதுவும் இல்லை ப்ரமோட் பண்ணுறதுக்கு. இப்போ கூட கூலி வந்து ப்ரமோட் பண்ணியிருந்தானுங்க ட்விட்டரில் 1000 கோடின்ட்டு. நான் ஓப்பனாக சொல்கிறேன், எந்த படம் 1000 கோடின்றாங்களோ அது தெருக்கோடிக்கு தான் போய் நிற்கிது. ஆனால் அதை பற்றி நீங்கள் பேசாதீங்க. சைலண்ட்டாக வந்து விக்ரம் சம்பவம் பண்ண மாதிரி தக் லைஃபும் சம்பவம் பண்ணும் அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அக்டோபர்லேருந்து நவம்பருக்குள்ளே ஒரு ஸ்ட்ரைக் வருது. அந்த கேப்பில் தான் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ட்ரிப் போகிறாராம். சரியா? ஸோ செப்டம்பர் 21 பொதுக்குழு முடிச்சுட்டு அடுத்து இங்கே தக் லைஃப் ஷூட்டிங்கில் மேற்பார்வை பார்த்துட்டு படம் கரெக்டாக இருக்கா அப்படின்றதை பார்த்துட்டு அக்டோபர் நவம்பரில் 45 நாள் கோர்ஸை முடிச்சுட்டு வர்றாரு. ஏன்னா இங்கேயும் வந்து ஸ்ட்ரைக்கு, அங்கே வந்து போயிட்டு டக்குன்னு நம்ம வந்து முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் வந்து போட்டிருக்காராம். ரொம்ப கிராண்டாகவும் வந்து அவர் பிளான்ஸ் வந்து பண்ணியிருக்காரா. அதுக்கடுத்து அந்த படத்துடைய அந்த தாக்கத்தை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போதைக்கு 2 படங்கள் KS 237 மற்றும் இந்த படம் கல்கி, இந்த 2 படத்துக்கு வந்து ரொம்ப நவீனமாக யூஸ் பண்ணோம் அப்படின்றதுனால அதற்காக அந்த கோர்ஸுக்கு வந்து போயிருக்கார் அப்படின்றது தான். அடுத்து பிக் பாஸ் தமிழ் சவுண்டே இல்லைங்க. அதாவது தீபம் அடைந்த மாதிரி வந்து இருக்குது. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரோடைய பொசிஷனை கோட் ஷூட் போட்டு வந்து நின்னா விஜய் சேதுபதி ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுலாம் வாய்ப்பே கிடையாது. 1% கூட கமலஹாசன் அவர்களுடைய அந்த பதித்த இடத்தை அவர் தொடக்கூட முடியாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சவால் விட்டுருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கமல் சார் ஷூஸ் அப்படிங்கிறது ரொம்ப பிக் ஷூஸ். ஏன்னா அவர் வந்து நாலேஜபிள் பர்சன், நிறைய விஷயங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். கொஞ்சம் பயஸ்டாக சில சீசன்ஸ் வந்து இருந்தாலும் அவருடைய ஹோஸ்டிங்க்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படிங்கிறது தான். விஜய் சேதுபதி ஈடு கட்டுவாரா அப்படிங்கிறது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அடுத்து இன்றைக்கி ஒரு டயக்னாஸ்டிக் சென்டரை திறந்து வைக்கிறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க கமல் சார். அதுக்கு வந்து போய் அவர் வந்து அவருடைய சிறப்புரை ஆற்றினார். ஸோ சென்னையில் தான் கமல் சார் இருக்கார். அவர் கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. பார்க்க முடியுது கமல் சார் எப்பயும் இருக்கிறதோட கொஞ்சம் டயர்டாக அந்த ஃபேஸில் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. மற்றபடி கமல் சாரை பார்த்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிறது தான் நான் என்ன பொறுத்த வரைக்கும். அடுத்து மலேசியா வாசுதேவன் அவர்கள் எனக்கு வந்து கமல் சார் பாட்டு பாடினால தான் லைஃப் வந்துச்சு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். என்ன அப்படின்னா, ஒரு இடம் வந்து மிகப்பெரிய ஒரு பாடகர் வந்து வரலையாம், அவருக்கு தொண்டை கட்டிக்கிச்சின்னு சொல்லிட்டு வர முடியலன்னு சொல்லிட்டாரு போல், ரொம்ப கோல்டாக இருக்குது பாட முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்போ இளையராஜா அவர்கள் வந்து மலேசியா வாசுதேவன் அவர்களை கூப்பிட்டு இதுதான் உனக்கு லைஃப் கொடுக்க போகிற பாட்டு, இந்த பாட்டை மட்டும் நீ பாடிடு, அப்புறம் பாரு எப்படி போகுது அப்படின்னு சொன்னார். அதுக்கடுத்து அந்த பாட்டு ஹிட் ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருந்தார். ஸோ கமல் சாரோடைய பாட்டு வேறு லெவலில் போச்சு. ஸோ அதுலேருந்து நான் மலேசியா வாசுதேவன் அப்படின்றது உலகிலேயே எல்லாத்துலேயும் அறியப்பட்டேன் அப்படின்ற மாதிரி அவரே பேசின வீடியோ இப்போ வந்து வைரல் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். அப்புறம் மனோபாலா அவர் பேசுவதும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வைரல் ஆகிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, எனக்கு வாழ்க்கை கொடுத்தது வந்து கமல் சார் தான். அது வந்து எத்தனை பேர், எனக்கு மட்டும் கிடையாது, எத்தனை பேருக்கு அவர் வந்து வாழ்க்கையை மாற்றிருக்கார் அப்படிங்கிறது. அதே மாதிரி அவரை மாறி ஒருத்தரை வந்து ஊக்குவிக்கிறது அப்படிங்கிறது யாருமே வந்து கிடையாது இந்த ஃபீல் நான் பார்த்த வரைக்குமே. அவ்வளோ தூரம் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுவார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அது ரொம்ப அருமையாக இருந்தது. அதுக்கடுத்து விஜய் அவர்கள் தான் ஆக்டிங் பண்ணுவாங்க, சிங்கிங் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கும்பல் வந்து ட்விட்டரில் உருட்டிகிட்டு இருந்தாங்க. நான் யோசித்தேன், டேய் ஆக்டிங் சிங்கிங் பண்ணுறதெல்லாம் வந்து கமல் சார் எங்கேயோ இருந்து பண்ணிகிட்டு இருக்காரா அவர். அது மட்டும் இல்லைடா, வெரைட்டியாக பாடுவாப்புலடா, பொண்ணா பாடுவாப்புல, கொஞ்சம் கர்ஜனை குரலோட பாடுவாப்புல. புதுப்பேட்டில் பார்த்துருக்கீங்களா ஒரு பாட்டு இருக்குமே, எதிராளி பார்க்குறான், அந்த மாதிரிலாம் ஐபிச்சு தான் பாடியிருக்காரா விஜய். இவர் வந்து பார்த்தீங்கன்னா தொட்ட பெட்டு லெட்டு மெல்ல விட்டு பேர் ரிட்ட அப்படின்னு பாடிட்டு இருப்பாப்புல. நான் என்ன சொல்கிறேன்னா, கிண்டல் அடிக்கல, கமல் சார் மாதிரி ஒரு லெஜெண்டை வச்சுக்கிட்டு இவங்க இப்படி பேசுகிறாங்களே அப்படிங்கிறது மனவேதனையாக இருக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அடுத்து இந்த படத்தில் தளபதி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நண்பா நண்பின்னு சொல்கிறது, அடுத்து இந்த ஹண்டர் வரான் வழி விடு, ஹண்டர் வரான் சூடு கண்ணா கூட்டு கண்ணா கூடு கண்ணா சூடு வைப்பேன் கூடு கண்ணா கூடு கண்ணு கூடு காட்டு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸை பயமுறுத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒரு ஃபேன் பேஸாக அவனுக்காக பாட்டு எழுதாமல் மக்கள் அப்படின்னு சொல்லி படத்தை ரசிக்கிறாங்கடா ஒரு குரூப்பு. அவங்க ஃபேன்ஸை தாண்டி மக்கள் தான் வந்து படத்தை வந்து ஹிட் பண்ணுறதா ஃப்ளாப் பண்ணுறதா அப்படிங்கிறது முடிவு பண்ணணும். ஸோ அதுக்காக யோசிங்கடா, நல்ல கதையில் வந்து மூளையை யோசிங்கடா. அதை விட்டுட்டு ஹண்ட்ரை வரார் வழி விடு, சென்ட்ரை வரார் வழி விடு, பீட்டரை வந்தால் வழி விடு அப்படின்ற மாதிரி வந்து அண்ணன் வரார் வழி விடுன்னு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு இது பார்த்துக்கோங்க, துதி பாடுங்க. அதை மட்டும் சும்மா உட்காந்துட்டு ஒவ்வொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உள்ளே சேர்த்து தான் வந்து கொண்டு வரணும் அப்படின்னா நல்ல கதை அழிந்து போய்விடும் அப்படிங்கிறது தான். ஆக்டராக பார்க்காம நல்ல கதையாக பார்த்துட்டு பண்ணுங்கப்பா அப்படிங்கிறது தான் என்னுடைய அட்வைஸை நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் எதை பார்க்குறீங்க, கமல் சார் வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டார். நான் தான் என்னைக்காவது பாட்டு போட்டிருக்காரு அவர், வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள்.